தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவரான மு.க.ஸ்டாலின் அந்த வாழ்த்து செய்தியை அறிவித்திருக்கிறார். மேலும் பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அனைத்து அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன் என்றும் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். அதற்கு பின்னதாக அந்த அரசிடம் பணம் இல்லை என இப்போது குறிப்பிட வேண்டாம் என்றாலும் மக்களுக்கு கொடுக்க மனசும் அதற்கான ஆட்சி திறமையும் தான் வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தில் கோவிட் மற்றும் வெள்ள பாதிப்பு போன பல பிரச்சனைகளையும் சமாளித்தோம். மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனையையும் சமாளித்துதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் என்றும் அவர் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். வெறும் 10 லட்சம் கோடி ரூபாய் கடனை வைத்துவிட்டு கஜானாவை துளைத்துவிட்டு சென்றுள்ளது குறித்து விஜய் சற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக பேசியதற்கு இப்போது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் பதில் அளித்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருக்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையிலேயே நாங்கள் தெளிவாக பிப்ரவரி மாதமே தெரிவித்து விட்டோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியாதா? அதற்கு பிறகுதான் நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள் என்றும், அதனால் வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பி விடாதீர்கள் என்றும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் விஜய்க்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும் வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறிதான் ஆட்சிக்கு தாங்கள் வந்துள்ளீர்கள் என்பதை குறிப்பிட்டுள்ள அவர் கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் என்றும், வாக்களித்த மக்களோடு மக்களாக நானும் அதையே எதிர்பார்க்கிறேன் என்றும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சரான தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். தமிழகத்தில் தங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் வாழ்த்துகிறேன் என்று இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோளும் வலியுறுத்தலுமாக இந்த வாழ்த்து பதிவை வெளியிட்டிருக்கிறார். ராதிகா.